ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலை நான் தெரிவிக்கின்றேன். இந்த நாளிலும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஆமேன். இந்த ஆசீர்வாதத்தை பெற்று இந்த ஆசீர்வாதத்தை உடையவர்களாக தேவன் தம்முடைய சபையில் வைத்திருக்கிறார். அப்போ ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள்தான் ஆவிக்குரிய சபையில் இருக்கின்றார்களே தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த உலகம் மனிதனை ஆசீர்வதிக்கிறது. அந்த ஆசீர்வாதமானது இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் அதை பெற்றுக்கொண்டு வாழ்கின்றான். ஆனால் இது வாழ்க்கை அல்ல. தேவன் எந்த மனிதனை ஆசீர்வதிக்கின்றானோ, எந்த மனிதனை தேவன் ஆசீர்வதிக்கின்றாரோ அந்த ஆசீர்வாதம் நிலையானது. அது சமாதானத்தை கொடுக்கக்கூடியது. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அவர் அதோடைய வேதனையை கூட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா அவருடைய ஆசீர்வாதத்தில், அவருடைய செழிப்பில் என்ன இருக்கிறது என்றால் சமாதானம் இருக்கிறது, செழிப்பு இருக்கிறது, பெருக்கம் இருக்கிறது. அது தலைமுறை தலைமுறை வரைக்கும் அது கடந்து செல்லும். அப்போ உலகத்தில் இருக்கிற ஜனங்கள், அதாவது இயேசுவை அறியாத ஜனங்கள், அவங்க ரொம்ப நல்லா ஆசீர்வாதமாக தானே இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆசீர்வாதமாக தான் இருக்கிறாங்க, அதில் எந்த விதமான மாற்று கருத்தே இல்லை. அது இம்மைக்குரிய ஆசீர்வாதம். உண்மையான ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. அது என்னவென்றால் மறுமைக்குரிய ஆசீர்வாதம். இந்த மறுமைக்குரிய இந்த ஆசீர்வாதம் என்பது தான் நிலையானது, உண்மையானது, நிதர்சனமானது. இப்போது நம்ம பூமியில் வாழ்கின்றோம் என்றால், இந்த பூமியில் வாழ்கின்ற நாம், என்னுடைய பெயர் பிரேம் சுதாகர் அப்படின்னா, அதாவது இந்த சரீரத்திற்கு பிரேம் சுதாகர் அல்ல, ஆவியில் ஒரு நிலையில் ஆவியின் மனுஷன் இந்த சரீரத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அவனுக்கு பேர் தான் பிரேம் சுதாகர். பிரேம் சுதாகர் அப்படின்னா உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும், அல்லது ஒரு ஜேம்ஸ் அப்படின்னா, அல்லது பீட்டர் அப்படின்னா, அல்லது ஜான் அப்படின்னா, ஏதோ ஒரு ஃபிசிக்கலாக இருக்கிற நபரை கூப்பிடுகிறதாக தான் இந்த உலகத்தின் மக்கள் அறிந்திருக்கிறார்களே தவிர அது அல்ல. ஆனால் உண்மையிலே யாரை கூப்பிடுகிறார்கள் என்றால் ஆவியின் நிலையில் இருக்கக்கூடிய ஆவியின் மனுஷனை தான் கூப்பிடுறாங்க. இதுதான் உண்மை. அப்போது ஆவியின் நிலையில் இருக்கக்கூடியது தான் உண்மையானது என்றால், தேவன் உலக பிரகாரமாகவும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், ஆவியின் நிலையிலே நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்போ ஆவியின் நிலையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற நாம், ஆவியின் நிலையில் ஆசீர்வதிக்கப்படுகிற அந்த ஆசீர்வாதம் தான் உண்மையானது. அப்போ இம்மையிலும் மறுமையிலும், அல்லது சரீர பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். சரீர பிரகாரமான ஆசீர்வாதம் என்பது இந்த பூமியில் செல்வத்தோடு, செழிப்போடு, பெருக்கத்தோடு வாழ்கிறது. இது பூமியுடைய ஆசீர்வாதங்கள். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்பது இந்த பூமியை விட்டு பிரிந்து செல்லும் பொழுது பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காக இருக்கக்கூடிய நிலையான அந்த காரியம், அல்லது அந்த நிலையே ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இது எந்த மனிதனாலும் தன்னுடைய செல்வத்தை வைத்து, தன்னுடைய பதவியை வைத்து, தன்னுடைய அதிகாரத்தை வைத்து இதை யார்கிட்டையும் வாங்கவே முடியாது. ஒரு தகவலை சொல்கிறேன். இந்த பரலோகத்திற்கான காரியத்தை எந்த மனுஷன்ட்டையும் தேவன் கொடுக்கல. அப்படின்னா என்ன செய்வான்னா, விற்று வியாபாரம் ஆக்கிடுவான். நீ போகணுமா, தயவு செய்து நீ வா, உலகத்தில் உனக்கு என்ன இருக்கோ எல்லாத்தையும் விற்று கொண்டாந்து என் காலடியில் போடு, நான் உனக்கு பரலோகத்துக்கு போகிறதுக்கான அந்த டிக்கெட்டை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பரலோகத்தை கூறு போட்டு விற்றுருவானுங்க. நல்ல வேளை தேவன் இந்த மாதிரி காரியத்தை ஒருபோதும் மனுஷன் கையில் கொடுக்கல, அவர் தான் வச்சிருக்கிறாரு. ஆனால் அவர்கிட்ட போனாலும் இது ரொம்ப காஸ்ட்லி, வாங்க முடியாதுல்ல, இலவசம். ஆமென். அப்போது இந்த ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறவர்கள் தான் இந்த சபையில், ஆவிக்குரிய சபையில், நம்முடைய சபையில் மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆவிக்குரிய சபைகளிலும் தேவனை ஆராதித்து கொண்டு இருக்கிறவர்கள் இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். இன்னொரு தகவலை சொல்கிறேன். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கின்றவர்கள் இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தை ஆவிக்குரிய மண்டலத்திலிருந்து அவர்கள் பெறுகிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதுதான், அதாவது சொல்லுவாங்க பை புரோட்டோகால் அப்படிம்பாங்க. அதாவது ஒரு வழி இருக்கிறது, அந்த வழியில் தான் என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும்.
இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய செல்வங்கள் அது அவர்களை கண்ணை மறைத்து ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்ளாதபடிக்கு இருக்கக்கூடிய நிலையில் இந்த செல்வங்கள் பெற்றிருக்கின்றாங்க. அல்லது செல்வந்தர்கள் அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால் அவர்கள் கண்கள் திறக்கப்பட்ட நிலையில் அந்த செல்வம்லாம், அதாவது அவ்வளோ பெரிய பணக்காரலாம் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பணக்காரங்களாக இருக்கிறவங்க எனக்கு போதுமான அளவுக்கு இருக்கிறது, ஆகவே எனக்கு எண்ணி முடியாத செல்வங்கள்லாம் இருக்குது, இது இருந்ததுன்னா அப்படியே தான் போயிடும், இது தேவனுக்கென்று பயன்படட்டும் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, தேவனுக்காக பயன்படத்தக்கதாக அந்த செல்வங்களை ஊழியத்திற்கு என்ன செய்கிறாங்க, கொடுக்கின்றார்கள். ஆமே, அல்லேலூயா. அப்போ ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய சகல ஆசீர்வாதத்தையும் இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தோடு அல்லது பூமியில் அந்த ஆசீர்வாதத்தை பெற்று அவர்கள் மாத்திரமல்ல தேவனுடைய பணிக்காக செய்யத்தக்கதாக அந்த ஆசீர்வாதத்தை அந்த பணத்தை என்ன செய்கிறாங்கன்னா செலவழிக்கத்தக்கதாக அவர்கள் மனமானது மாறிவிடுகிறது. அப்போது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து செல்வமும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களும் ஒரு நாளில் எங்கிருந்து வந்தது என்றால் ஆவிக்குரிய மண்டலத்திலிருந்து தான் வந்தது. என்ன பாஸ்டர் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா அதான் உண்மை. ஆமென். அப்போது ஆவிக்குரிய மண்டலம் எப்படி இருந்தது என்றால் எந்த வஸ்துவும் இல்லாது இருந்தது. தேவன் தம்முடைய வார்த்தையினால் இந்த உலகங்களை உண்டாக்க, அதாவது உலகம் என்றால் உலகங்களை என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தையானது இந்த தமிழ் வேதாகமத்தில், இன்னும் சொல்லப்போனால் ஆங்கில வேதாகமத்தில் யூனிவர்ஸ்ன்னு இருக்குது, தமிழில் அண்ட சராசரங்கள் இருக்குது, உலகங்களை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் அவ்வளோதான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த மூல பாஷையில் இந்த உலகங்கள் தோன்றுவதற்கு முன்பாகவே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தான் இந்த ஆவிக்குரிய உலகத்தில் மூலாதாரமாக என்ன செய்தது, இருந்தது. அதுதான் வைட்டல் சோர்ஸ். அப்போது தேவனாகி கர்த்தர் தன்னுடைய வார்த்தையினால் இந்த உலகங்களை உண்டாக்கும் பொழுது இந்த வார்த்தைக்குள்ளவே இப்போது இரும்பு இருக்குது, வெள்ளி இருக்குது, பித்தளை இருக்குது, தாமிரம் இருக்குது, இன்னும் எத்தனையோ உலோகங்கள் இருக்குது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்குது. இவைகளெல்லாம் இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள்லாம் அவங்க அக்சஸ் பண்ணுவாங்க என்ற நிலையில் அவர் படைக்கும் பொழுதே மனதில் வைத்து எல்லாத்துலேயும் பூமியில் வச்சே படைச்சிட்டார். நாம் உட்கார்ந்துருக்கிற இந்த பிளாஸ்டிக்லேருந்து, இரும்பு சேர்லேருந்து, உட்டன் சேர்லேருந்து நம்முடைய பார்க்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களுமே தேவனுடைய வார்த்தையினால் படைக்கப்பட்டது. படைக்கப்பட்ட இந்த வார்த்தைக்குள்ளே அந்த வஸ்துக்குள்ளே எல்லாம் இருக்குது இல்லையா. பாலுக்குள்ளே என்ன இருக்குது, தயிர் இருக்குது, மோர் இருக்குது, வெண்ணெய் இருக்குது. வெண்ணெய் அதை திரிச்சா என்ன வரும், நெய் வரும். அப்போது அந்த விஷயங்கள்லாம் எப்படி ஒரு பாலுக்குள்ளே இருக்கிறதோ அதுபோல் பூலோகத்தில் இந்த பூமி உருண்டைக்குள்ளே எல்லா உலோகங்களும் என்ன கனிமங்களும் இந்த பூமிக்குள்ளே ஜனங்களுக்கு தேவையான பயன்படுத்தத்தக்கதாக வாழ்க்கைக்கு அவர்கள் பயன்படுத்தத்தக்கதாக அவர்கள் உபயோகிக்கத்தக்கதாக இந்த எல்லா வஸ்துவுமே எல்லா பொருளுமே இந்த பூலோகத்திலே பூமிக்குள்ளே வச்சு உலகங்களை வார்த்தையினால் உண்டாக்கும் போதே எல்லாவற்றையும் படைத்து விட்டார். இரும்பு வேணும் அப்படின்னா படைச்சிட்டார். இந்த கம்யூனியன் கப்பு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்குது. இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் தேவன் பேசின வார்த்தையின் மூலமாக தான் என்ன செய்யப்பட்டிருக்கு, பூமியில் இது உண்டாக்கி இருக்கிறது. இது என்ன, இந்த ஸ்டீலில் என்னென்ன கனிமங்கள் கலந்து துருபிடிக்காத அளவுக்கு செய்தார்களோ ஞானத்தினால அல்லது அறிவினால, இது எல்லாமே தேவன் ஏற்கனவே படைத்து வைத்து விட்டார் இந்த மனிதர்கள் உபயோகித்தக்கதாக. அப்போது ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து காரியங்களையும் வார்த்தையின் மூலமாக எல்லாவற்றையும் என்ன செய்து விட்டார், சிருஷ்டித்து விட்டார், படைத்து விட்டார். நாம் அதை இப்போ தான் கண்டுபிடிக்கிறோம். இப்போ தான் அதை என்ன செய்கிறோம், ஒன்றா கண்டுபிடிக்கிறோம் இல்லையா. இப்போ தான் என்னெல்லாம் ஒன்றா கண்டுபிடிச்சு அவைகளை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்போது ஆதாம் இருக்கும் பொழுதே இந்த இரும்பு, தங்கம், இன்னும் என்னென்ன உலோகங்கள்லாம் இருக்கப்பட வேண்டுமோ, கிறிஸ்டல் என்ன இருக்கிறதோ எல்லாமே என்னது, ஆதாம் இருக்கும்போதே இருக்குது. நாம் இப்போ கண்டுபிடிச்சதுனால தான் இல்லைன்னு இல்லை. ஆதாம் இருக்கும் பொழுதே, பாவம் பிரவேசிப்பதற்கு முன்பாகவே இந்த பூமிக்குள்ளே, பூமியின் மண்ணுக்குள்ளே எல்லா வஸ்துவும் இருக்குது, எல்லா பொருளும் இருக்குது. ஆமே. அப்போ இது எங்கேருந்து வந்தது,
ஆவியின் நிலையில வார்த்தைக்குள்ளிருந்து அந்த வார்த்தையின் மூலமாக அந்த வார்த்தை பிறப்பிக்கப்பட்டதுனால தேவன் வார்த்தையினால் படைக்கும் பொழுதே இந்த உலோகங்களை எல்லாவற்றையும் வார்த்தைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பொருளுக்குள்ளேயே என்ன செய்தது? படைத்து விட்டார். பாராக் என்று சொல்லப்படுகிற வார்த்தை படைத்தார். தமிழில், ஆங்கிலத்தில் கிரியேட்டட் என்று இருக்கு. இந்த எபிரேய வார்த்தையில் பாராக் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையை தியானிக்கணும்னா இது காலமும் நேரமும் சமயமும் அல்ல. அந்த பாராக் அப்படியே அது பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அது உள்ளே போயிட்டே இருக்கும். அவ்வளவு பெரிய சிருஷ்டித்தார் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை பாராக் என்று சொல்லப்படுகிற வார்த்தை. அப்போ என்னென்னலாம் சிருஷ்டித்தார்னா, இனி மனிதன் கண்டுபிடிக்காதவைகளெல்லாம் இன்னும் என்னென்ன இருக்கிறதோ அதையும் உலகம் பாவத்தில் விழுவதற்கு முன்பாகவே எல்லாவற்றையும் என்ன செய்து விட்டார்? அதை வைத்து விட்டார் இந்த பூமிக்குள்ளே. இன்பில்ட்டாக தான் இருக்குது, நமக்குள்ளே இருக்குது. அப்போது நாம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோம் அப்படின்னா, இந்த பூமியில் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறோம். ஆவிக்குரிய மண்டலத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட அப்படின்னா பூமியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நாம் ஆவிக்குரிய மண்டலத்திலிருந்து பெறப்பட்ட இந்த வஸ்துவுக்குள்ளே இருக்கிற நாம், இந்த வஸ்துவும் ஒரு காலத்தில் ஆவியின் மண்டலத்தில் தான் இருந்துச்சு. அப்போ ஆவியின் மண்டலத்தில் இருக்கக்கூடிய இந்த வஸ்துவுக்குள்ளே நாம் இருக்கின்றோம். இது பாவம் செய்தபடினாலே இந்த வஸ்துவானது அல்லது இந்த பூமியானது, இந்த பூமி என்க சொல்லப்படுகிற இந்த பொருளானது சபிக்கப்பட்டு பாவத்திற்கு உள்ளாக போனாலும் அந்த வஸ்துவும் சபிக்கப்பட்டு பாவத்திற்கு உள்ளாக ஆக்கப்பட்டது. அப்போது இந்த வஸ்து எங்கிருந்து வந்தது என்றால் ஆவியின் மண்டலத்திலிருந்து வந்தது. அப்படிப்பட்ட நிலையில தான் நாம் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தேவனே ஆசீர்வதிங்க என்று நாம் கேட்கிறோம். அப்படின்னா ஆண்டவர் இந்த பூமியில் கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமாக நம்மை பாவத்திலிருந்து மீட்டிருக்கிறார், வறுமையிலிருந்து மீட்டிருக்கிறார், சரீர பலவீனத்திலிருந்து நோயிலிருந்து நம்ம மீட்டிருக்கிறார். இது மிகவும் முக்கியமானது. இது முப்பரிமாணத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கு? நாம் அதை பெற்றிருக்கின்றோம். இதை சபீம் ஆட்களில் இந்த நவீன காலத்தில் இதெல்லாம் என்ன செய்யப்படவில்லை, யாரும் இதை பற்றி பேசவில்லை. நீங்கள் இயேசுவோட இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கீங்க, பரலோகம் நிச்சயமாக போவீங்க. இந்த பூலோகத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா, சாதாரண நிலையில் இருக்கீங்க. தேவன் பரலோகத்தில் தான் உங்களுக்கு வச்சிருக்காரு, பொன்னெல்லாம் வீதியெல்லாம் பொன்னாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இங்கேயே தேவன் நமக்கு அந்த பொண்ணை வைத்திருக்கிறார். இங்கே நமக்கு விலையேற பெற்ற வஸ்துவெல்லாம் நமக்கு வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இது மீட்பில் மிகப்பெரிய ஒரு திட்டம், ஒரு மிகப்பெரிய காரியம். மீட்பில் என்ன இருக்குது? பாவத்திலிருந்து விடுதலை, வறுமையிலிருந்து விடுதலை, சரீர பலவீனத்திலிருந்து விடுதலை. இது முப்பரிமாணத்தில், அதாவது 3 டைமென்ஷனில் தேவனாகிய கர்த்தர் நமக்கு இதை கொடுத்து விட்டார். நாம் அதை பெற்று அனுபவித்து இந்த பூலோகத்திலே உட்கார்ந்து கொண்டு இருக்கோம், ஆவிக்குரிய சபைகளை. ஆமென், அல்லேலூயா. அப்படிப்பட்ட நிலையில தான் நம்முடைய சபையிலும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜனங்களும் அப்படிப்பட்ட நிலையில தான் என்ன செய்கிறாங்க? அமர்ந்து கொண்டு தேவனை ஆராதித்து கொண்டு இருக்கிறாங்க. கரங்களை தலையில் சொல்லுங்க. ஆமென். நாம் விசுவாசத்தை குறித்து தியானித்து கொண்டு இருக்கிறோம். விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதலும் நிச்சயமாக இருக்கிறது என்று சொல்லி எபிரேயர் 11:1 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விசுவாசம் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தையை பெற்ற ஜனங்கள், உலகத்தில் ஜனங்கள் என்று சொல்வதை காட்டிலும் அனைத்து உயிரினமும் அதை பெற்றிருக்கிறது. அந்த உயிரினம் என்று சொல்லப்படுகிற அந்த உயிரினத்துக்குள்ள மனுஷன் இருக்கிறான். இவன் எப்படிப்பட்ட நிலையில் இந்த விசுவாசத்தை பெற்றிருக்கின்றான் என்றால், முதல்ல எப்படிப்பட்ட விசுவாசம் என்றால் த அல்டிமேட் ஃபெய்த் என்று சொல்வாங்க. இது எதை முதல்ல மையப்படுத்தி எதை அவன் மையமாக வைத்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் என்றால், இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் தேவனை அண்டி வாழ வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய புல் மரங்கள் எல்லாம் மண்ணை அண்டி வாழ்ந்து கொண்டிருப்பது போல, உலகத்தில் இருக்கிற அனைத்து நீர்வாழ் உயிரினங்களும் இந்த நீரை அண்டி வாழ்வது போல, இந்த பூமியில் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் தேவனை அண்டி வாழ வேண்டும் என்பதற்காக அப்படிப்பட்ட ஒரு திறனை தேவனாகிய கர்த்தர் இந்த மனுஷனுக்குள்ளே இன்பில்ட்டாவே அவர் வைத்திருக்கிறார். நீங்கள் ரோமர் 1:17, 18, 19 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் நன்கு அறிந்து கொள்ள முடியும்.
தேவனை அறிகிற அறிவை தேவன் அவர்களுக்குள் வைத்தார், தேவனே அதை அவர்களுக்கு வைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த தன்மை இருக்கின்றது இல்லையா, இது மனுஷனுக்குள்ள அவன் இன்பில்ட்டாவை பெற்றிருக்கிறபடினால இதை கடந்து அல்லது இதை விலக்கிவிட்டு அவனால் வாழவே முடியாது. எந்த மனுஷனும், இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷன், ஒவ்வொரு மனுஷனும், ஒரு தகவலை சொல்கிறேன், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷனும் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அவன் தேவனை சார்ந்து தேவனோடு ஐக்கியமாக இருந்து தேவனோடு அவன் இருக்கத்தக்கதாக தான் இன்பில்ட்டாவே படைக்கப்பட்டிருக்கான். ஆகையினால தான் நீங்கள் காட்டில் வாழ்கிற, இந்த குகைகளில் வாழ்கின்ற இந்த காட்டுவாசிங்க, குகையில் வாழ்கிற அவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, இயற்கையை தெய்வமாக வணங்குறாங்க. அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கின்றபடியினால தான் இயற்கையை தெய்வமாக வணங்குறாங்க. ரெண்டாவது, நல்ல சஃபிஸ்டிகேட்டடாக இருக்கிறாங்க, இருதயம் குருடாக இருக்கிறபடினால தங்களுக்கென்று தெய்வங்களை உண்டாக்கி வழிபடுகிற ஜனங்களாக இருக்கிறாங்க. மூணாவது, கிறிஸ்தவம் என்று சொல்லி சிலைகளை வழிபடுகிற சிலை வழிபாட்டு கிறிஸ்தவர்கள். நான்காவது, நல்ல பிதா குமாரன் பரிசுத்தாவி நன்கு தெரியும், ஆனால் அனுபவத்தை பெறாமல் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஜனங்களாக இருக்கக்கூடிய பெயரளவில் இருக்கக்கூடிய பெயர் கிறிஸ்தவர்கள். ஐந்தாவது யூதர்கள். ஆறாவது, இயேசுவுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு நம்முடைய சபையிலும் உலகத்தில் ஆவிக்குரிய சபைகளில் தேவனை ஆராதித்து கொண்டிருக்கின்ற ஜனங்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்க உன்னதமான, உயரமான, மேலான அல்லது மேன்மையான, உச்சிதமான நிலையில் இருக்கக்கூடிய வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஜனங்கள். ஆமென், அல்லேலூயா. அப்போது கிறிஸ்தவருடைய நம்பிக்கையை பார்த்துட்டு யூதர்களுடைய நம்பிக்கை அதை குறித்து பார்க்கணும். கடவுள் நம்பிக்கை, யூதர்களுக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்கு இல்லையா? என்ன கடவுள் நம்பிக்கை? எங்களுக்கு ஒரு மேசியா வருவார், அவர் எங்களை இந்த பூமியில் ஆள்கிற ராஜாவை போல ஆளுவார்கள் என்று சொல்லி ராஜாக்கள் காலத்திலே அந்த ராஜாவை மேசியாவாக தேடினார்கள், அல்லது மேசியாவை ராஜாக்களுக்குள்ளே தேடினார்கள். ஆனால் அந்த ராஜாக்கள் காலமும் போயிடுச்சு. இப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த நிலையிலும் கூட எங்களுக்கு ராஜா வருவார், மேசியா வருவார் என்று சொல்லி இன்றும் இந்த யூதர்கள் என்ன செய்கிறாங்க? அவங்க தேவனை நோக்கி முறையிட்டு கொண்டு இருக்கிறாங்க. அவர் வந்து எல்லா காரியத்தையும் செய்து முடித்து விட்டார். ஆமென். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முடிப்பதற்காக இந்த பூமியில் வந்த பொழுது, இந்த முடிப்பதற்காக அந்த வந்த தருணத்தில் ஒரு மனுஷனை சந்தித்தார் இரவு நேரங்களில். அவன் பேர் நிக்கதேமு. அவர் வருவதை பார்த்து, அல்லது அந்த நிக்கதேமு வருவதை பார்த்து இந்த நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து, நீ மறுபடியும் பிறக்கணும் அப்படின்னார். நான் எப்படி மறுபடியும் பிறக்க முடியும்? நான் தாயின் வயிற்றில் போய் என்னால் மறுபடியும் பிறக்க முடியுமா என்றால், என்னால் பிறக்க முடியாது என்று சொல்லப்படுது. நீ மோசேயுடைய ஆகமத்தை நீ வாசிக்கிற, நீ போதிக்கிற, அந்த மோசேயுடைய ஆகமத்தில் இருக்கக்கூடிய அவர்கள், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் இருக்கும் பொழுது அவங்க பாம்பினால் கடிபட்டு விஷத்தினால் மரித்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்த்தாங்க. பார்த்த யாவரும் அந்த விஷ முறிவு அவர்களுக்கு உண்டாகி அவங்க பிழைத்து கொண்டாங்க. உன்னையும் உன் மூதாதையரையும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனுஷரை போல பாவம் என்கிற பாம்பு தீண்டி இருக்கிறது. ஆகவே நீ என்ன செய்யப்பட வேண்டும் என்றால் என்னை நோக்கி பார்க்க வேண்டும். இந்த விஷ முறிவுக்காக எப்படி பார்க்கணும் என்றால், நீ எப்படி பார்க்கணும் அப்படின்னா, வழிமுறைகள், சட்டத்திட்டங்கள், நியமனங்கள், கோட்பாடுகள் எல்லாவற்றையும் நான் கை கொண்டு விட்டேன். இந்த பாவத்திலிருந்து என்னால் விடுபடுவது என்னால் கூடாத காரியமாக இருக்கிறது. ஆகவே இயேசுவுடைய இரத்தத்தினால என்னை கழுவுக என்று சொல்லி நீ பார்க்கணும். உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் எப்படி பார்க்கணும்? நான் எத்தனையோ கடவுளில் போயிட்டேன், எத்தனையோ கடவுளை நான் வணங்கிட்டேன், எத்தனையோ தத்துவங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் நான் பார்த்துட்டேன், எத்தனையோ தத்துவங்களை பேசின அந்த மனிதர்கள் பார்த்துட்டேன், நான் தான் கடவுள் என்று சொல்லி ஆணும் பெண்ணும் எழும்பினார்கள், எல்லாரையும் நான் பார்த்துட்டேன், அவங்கள் மூலமாக என் பாவம் ரட்சிக்கப்படுமா என்றால் அவங்களால பாவம் ரட்சிக்கப்பட முடியவில்லை. எனக்கு இன்னும் அந்த கில்ட்டி கான்ஷியஸ் எனக்குள்ளே இருக்குது, எனக்குள்ளே அந்த குற்ற உணர்வு இருக்குது. ஆகவே நான் இந்த இயேசுவை நான் பார்க்குறேன், இயேசுவுடைய இரத்தத்தினால என்னை கழுவுங்க என்று சொல்லி அவங்க அப்படி பார்க்கணும் என்று சொல்லி பேசினார். அப்பொழுதுதான் அருமையான வார்த்தையை பேசினார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி யோவான் 3:16 நாம் பார்க்க முடியும். இந்த
வார்த்தை பை வார்த்தையாக நம்ம பார்த்தோம். தேவன்னா என்னன்னு பார்த்தோம். ஒரே பேரான குமாரன்னா யாருன்னு பார்த்தோம். உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று பார்த்தோம். கெட்டு போகாமல் என்று பார்த்தோம். அன்பு கூறுதல்னா என்னன்னு பார்த்தோம். இவ்வளவாய் உலகத்தில் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை அன்புனா என்ன சொல்லி என்ன செய்து கொண்டு பார்த்தோம். அப்போ அன்பு என்றால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் காட்டுகிற அன்பே கிடையாது. கணவன் மனைவிட்ட காண்பிக்கிற அன்பு பொய்யான அன்பு, மனைவியும் கணவர்கிட்ட காண்பிக்கிற அன்பு மிகவும் மோசமான பொய்யான அன்பு. அப்போது பிள்ளைகள்கிட்ட பெற்றோர் காண்பிக்கிற அன்பும் பொய்யான அன்பு, பிள்ளைகள் பெற்றோர்கிட்ட காண்பிக்கிற அன்பும் பொய்யான அன்பு. ஏன் பொய்யான அன்புனா, ஒருவேளை உண்மையிலே அன்பு வைத்திருக்கிறவங்க கடைசி வரையிலும் எப்படி இருப்பாங்க, ஒருத்தர் நேசித்து தாங்கி ஒருத்தர் போவாங்க. என்ன செய்ய மாட்டாங்க, ஒருபோதும் கணவனை பிசாசு பிடிச்சவன் பேய் பிடிச்சவன் என்று சொல்லி என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க. இது கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கிறது. ஒரு வலைதளங்களில் யூடியூப்பில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு குடும்பம், அந்த ஆவிக்குரிய குடும்பத்தில் நல்ல அந்த ஆவிக்குரிய தலைவர் குடும்பத்தில் இருக்கிறாரு. மனைவிக்கும் கடவுளுக்கும் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வாக்குவாதத்தினால அந்த மனைவி என்ன சொல்லிட்டா அப்படின்னா, உனக்கு என்ன பிசாசு பிடிச்சிருக்கா என்று சொல்லி என்ன செய்தா பேசிவிட்டார். அப்போது பேசின பொழுது அந்த கணவன் ரொம்ப கோவப்பட்டார். ஏன் கோவப்பட்டார் அப்படின்னா, அவர் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிற ஒரு மனுஷன். அது மாத்திரமல்ல, அந்த மனுஷன் அவர்கிட்ட தேவன் பேசினார். என்ன பேசினார் என்றால், இந்த பூமியில் நான் இருக்கும் பொழுது உலகத்தில் இருக்கிற மனுஷர்லாம் என்னை பிசாசுகளின் தலைவன்னு சொன்னான். ஆகவே உன்னை பிசாசின் தலைவன்னு சொல்லாமல் வெறும் பிசாசுன்னு தானே சொன்னா, விடு, என்ன பண்ணுறது, அவளை வச்சுக்கிட்டு சமாளிக்க வேண்டியதாக இருக்குது நீ அப்படி சொல்லி என்ன செய்தார், பேசினார். அது என்னுடைய காதுக்கு வந்தது. அப்போது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் எப்படிப்பட்ட நிலையில் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு பொய்த்து போன நிலையில் தான் இருக்கிறாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய அன்பு, அதாவது இது இப்படிப்பட்ட நிலையில் இருக்கலாம். அல்லது உண்மையிலே அன்பாக இருக்கிறாங்க அப்படின்னா, மரிக்கும் வரைக்கும் தான் அவருடைய அன்பு என்ன செய்யும், இருக்கும். மரித்த பிறகு அவருடைய அன்பு அவங்கள விட்டு இருக்காது. கணவன் மரிச்சிட்டா அப்படின்னா மனைவி மேலே இருக்காது, மனைவி மரிச்சிட்டாங்கன்னா கணவன் மேலே இருக்காது, அல்லது பெற்றோர் மரிச்சிட்டா பிள்ளைகள் மேலே இருக்காது. பிள்ளைகள் இப்போ எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறாங்கன்னா, அதாவது புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது, ஆவிக்குரிய நிலையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளும் இப்படி தான் நினைக்கிறாங்க. இவன் உயிரோடு இருந்தால் எப்போ பார்த்தாலும் கடவுள்ன்ட்டு இருக்கிறான், இவன் எப்போ தான் சாவானோ என்று சொல்லி இருக்கத்தக்கதாக தான் இப்போது ஆவிக்குரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை நினைக்கிறாங்க என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, புள்ளி விவரங்களாக சொல்லி கிட்டத்தட்ட 60% பிள்ளைகள் எங்கள் அப்பா அதை பண்ண சொல்கிறாரு, இதை பண்ண சொல்கிறாரு, எங்களுக்கு ஒரே வெறுப்பாக இருக்குது, ஏன் தான் அவர் இப்படி இருக்கிறாரோ தெரியல என்று சொல்லி சொல்லுகிறாங்க. அவங்க உள்ளத்தில் எப்படி இருக்குன்னா, அவர் என்னத்துக்கு இருக்கிறார் என்று சொல்லி அப்படிப்பட்ட ரீதியில் தான் இருக்கு. அப்போ கடைசி நாட்களில் இருக்கக்கூடிய ஜனங்கள் இந்த அன்பு எப்படி பண்ணால் பொய்த்த நிலையில தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். ஆனால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறார் என்றால், அவரிடத்தில் தேவன் அன்பாகவே இருக்கிறார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க 1 யோவான் 4:16 வாசிங்களேன். 1 யோவான் 4:16 நானே வாசிக்கிறேன். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசிக்கின்றோம், தேவன் அன்பாகவே இருக்கின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் அன்பிலே நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறான். ஆனால் இங்கே அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, தேவன் அன்பாகவே இருக்கின்றார். அப்படி என்றால் அன்பை தவிர அவரிடத்தில் வேறு ஒன்றுமில்லை என்ற ரீதியில தான் மூல பாஷையில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கு? அன்பை தவிர அவரிடத்தில் வேறு ஒன்றுமில்லை என்ற ரீதியில தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த அன்பானது இந்த உலகம் காணாதபடிக்கு, இந்த உலகம் அதை அடைந்திராதபடிக்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வருவதற்கு முன்பாக இருந்தது. இப்போ அப்படிதான் இருக்கு. யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள்லாம் இந்த பரிபூர்ண மகா பரிசுத்தம் உள்ள உண்மை உள்ள தேவனுடைய அன்பை அறியாது இருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தான் உலகத்தில் ஒட்டுமொத்த ஜனங்களும் இந்த அன்பை அறிந்து கொள்ளலை. புதிய ஏற்பாட்டு காலத்திலும் தேவனை அறியாத ஜனங்களும் இந்த பரிபூர்ண உண்மையான தேவனுடைய அன்பை அறிந்து கொள்ளாத நிலையில தான் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்து கொண்டிருக்காங்க? வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அப்ப அவருடைய அன்புல என்ன கிடையாது? ஒருபோதும் வஞ்சனையோ கோபமோ எந்த விதமான காரியமும் இல்லை. அப்படி சொல்றீங்களா பாஸ்டர்?
அன்பு வஞ்சனை இல்லை, கோபம் இல்லைங்கிறீங்களே. அப்போது மனுஷன் பாவம் செய்கிறான், மனுஷன் பாவம் செய்து அவன் மரித்து போகிறான். அப்போ மரித்து போகிற அந்த மனுஷனுக்குள்ளே அன்பாகவே இருக்கிற தேவன் அந்த அன்பின் நிமித்தமாக அவனை நரகத்துக்கு போகாமல் பரலோகத்துக்கு அழைத்து போவதற்கான அந்த அன்பு கிரியை செய்யலாம்ல அப்படின்னு நினைக்கலாம். இந்த அன்பு, அவன் பாவம் செய்துட்டான், அந்த பாவத்திலிருந்து அவனை மீட்பதற்காக இந்த அன்பு அவனுக்குள்ள கிரியை செய்யுது. இவன் தேவனை சென்று அடைய முடியாது, தேவன்கிட்ட அணுக முடியாது, தேவன்கிட்ட அணுகி அந்த அன்பை பெற முடியாத இருக்கிற நிலையில தான் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய கரத்தை இந்த விழுந்து போன தூதர்களுக்கு காண்பிக்காமல் இந்த விழுந்து போன மனிதருக்கு அவர் காண்பித்தார். இதுவே அன்புதான், இதுவே அன்புதான். அப்போ தேவனாகிய கர்த்தர்கிட்ட என்ன கிடையாது? வஞ்சகம் இல்லை, கோபம் இல்லை. அப்போ இந்த அன்பை எவன் நிராகரிக்கிறானோ, இந்த அன்பை எவன் ஏற்றுக்கொள்ளவில்லையோ, இந்த அன்பை எவன் தன்னுடைய வாழ்க்கையில ருசிக்கவில்லையோ, அவன் தன் நிலைமைக்கு ஏற்றபடி அவன் தன்னுடைய பாவத்தின் நிமித்தமாக தான் பரலோகத்தில் போகாதபடிக்கு நரகத்திற்கு போகிறான தவிர தேவன் அல்ல. பரலோகத்திற்கு போகிற காரியம் என்பது விலையேறப்பட்டது. பரலோகத்திற்கு போகிற காரியம் எந்த மனிதனாலும் விலை கொடுத்து வாங்க முடியாத அவ்வளவு பெரிய ஒரு அனுபவம், அவ்வளவு பெரிய ஒரு நிகழ்வு. அதை இலவசமாக பரிசுத்த தேவன் நமக்கு, உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்கள், நமக்கு மாத்திரமல்ல உலகத்தில் இருக்கிற எல்லா தேவனுக்கும் அதை கொடுத்திருக்கிறார், கொடுத்து விட்டார். ஆமே, அல்லேலூயா. அப்போ இந்த அன்பு எப்போ அது மனிதர்களுக்குள்ள பயணித்தது அப்படின்னா, கல்வாரி சிலுவையில் மாத்திரமல்ல, கல்வாரி சிலுவைக்கு முன்பாகவே இந்த பரிசுத்த அன்பானது, பரிபூர்ண அன்பானது உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அது பயணித்தது தேவனுடைய பார்வையில். இப்போ நிகழ்காலம், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்ங்கிறோம். இறந்த காலத்துக்கு நமக்கு தெரியும், ஆனால் இறந்த காலத்துக்கு நம்ம போக முடியுமா? போக முடியாது. நிகழ்காலத்தில் தான் இருக்கிறோம், எதிர்காலத்துக்கு நம்ம போக முடியுமா? போக முடியாது. மனிதனுடைய நிலைமை என்ன? இறந்த காலத்துக்கு போக முடியாது, எதிர்காலத்துக்கு போக முடியாது, நிகழ்காலத்தில் தான் இருக்கின்றான். ஆகவே அவன் நிகழ்காலத்தில் நிகழக்கூடிய காரியங்களை அனுபவிக்கின்ற மனுஷனாக இருக்கிறான். ஆனால் தேவன் அப்படி இல்லை. இறந்த காலத்திற்கும் அவர் தேவன், நிகழ்காலத்திற்கும் தேவன், எதிர்காலத்திற்கும் அவர் தேவன். ஆமென், அல்லேலூயா. அப்போ எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய சகல காரியத்திற்கும் அவர் தேவன், எதிர்காலத்திற்கு அவர் சகல காரியத்திற்கும் சகலவற்றிற்கும் அவர் தேவனாய் இருப்பது போல இறந்த காலத்திற்கும் அவர் தேவனாய் இருந்தார், அல்ல இருக்கின்றார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, நான் 1982 வருஷம் 83 நான் சென்னையில் வந்த பொழுது நான் வந்தேன் என்போம். ஆனால் தேவன் அப்படி இல்லை. 2020 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் இருக்கின்றேன் தான் சொல்லுவார். 2024 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் இருக்கின்றேன் அப்படி தான் சொல்லுவார். இருந்தேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் காலத்தை, இன்னும் காலத்தின்படி அவரை ஒரு நிலைக்குள் கொண்டு வராத நிலையில தான் நம்முடைய தேவன் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இறந்த காலத்துக்கும் தேவனாய் இருக்கிறார், இருந்தார் அல்ல இருக்கின்றார். நிகழ்காலத்திற்கும் தேவனாய் இருக்கின்றார், கரெக்ட் தான். எதிர்காலத்திற்கும் தேவனாய் இருப்பார்ல, இருக்கின்றார் தான். இதுதான் தேவனுடைய மிகப்பெரிய ஒரு ஆட்ரிபியூஷன், அவருடைய பண்பு அதுதான். சரி, அப்போ எப்போ இருந்தார்? உலக தோற்றத்துக்கு முன்பாகவே இருந்தார். அப்போ உலகம் படைக்கப்பட்டது, பரிபூர்ண அன்பு அவருக்குள்ளே இருந்தது, ஆதாம் ஏவாளுக்குள்ளே இருந்தது, அவருடைய சந்ததிகளுக்குள்ளே இருந்தது, நோவாக்குள்ளே இருந்தது, சேம் காம் யாப்பேத்துக்குள்ளே இருந்தது, சேமுக்குள்ளே இருந்தது, அவனுடைய சந்ததிக்குள்ளே தான் ஆபிரகாம் வந்தான், ஆபிரகாமுக்குள்ளே இருந்தது, ஈசாக்குக்குள்ளே இருந்தது, யாக்கோபுக்குள்ளே இருந்தது, யாக்கோபுடைய பிள்ளைகளுக்குள்ளே என்ன செய்து பயணித்து கொண்டு இருக்கிறது. கடந்த வாரத்தில் நாம் மிக முக்கியமான சில காரியங்களை பார்த்தோம் இல்லையா? உன் கண்ணை மூடுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, நீ எகிப்துக்கு திரும்பி போ, யோசேப்பு உன் கண்ணை மூடுவான் அப்படின்னாரு. நீ அங்கே போக பயப்பட வேண்டாம் அப்படின்னாரு. அங்கே போய் அந்த பார்வோனை இவன் ஆசீர்வதித்தான் என்று சொல்லி என்ன செய்ய பார்த்தோம். உலகத்தில் பார்வோனை ஆசீர்வதிக்கின்ற ஒரு சாதாரண ஒரு மனுஷன் இந்த பூமியில் இருப்பான் என்றால் அது யாக்கோபு மாத்திரமே. பார்வோன் யாக்கோபை ஆசீர்வதித்தான் என்றால் அது சாதாரண விஷயம். யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்தான் என்பது அசாதாரணமான விஷயம். ஏனென்றால் இவனுக்குள்ள என்ன இருக்கின்றதுன்னா, வாக்குத்தத்தத்தின்
அபிஷேகம் இருக்கிறது, வாக்குத்தத்தம் இருக்கிறது. எந்த மனுஷன் அபிஷேகத்தை, எந்த மனுஷன் வாக்குத்தத்தத்தை உடையவனாக இருக்கின்றானோ அவன் எவ்வளவு இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டாரா அல்லது சூப்பர் பவரா இருக்கின்றானோ அல்லது உயர் பதவியில் இருக்கின்றார்களோ அவர்களை ஆசீர்வதிப்பது இவன் மாத்திரமே தான் ஆசீர்வாதத்தை பெற முடியும், ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். இதுதான் நிதர்சனமான உண்மை. இது கடந்த வாரத்தில் என்ன செய்தோம் பார்த்தோம். இன்றைக்கு நாம் இன்னும் ஆழமாக நாம் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 49 என்ன உண்டாகிறதுனா 49:33 யாக்கோபு மரிக்கின்றான். 50:26 யோசேப்பு மரிக்கின்றான். சரி, இப்போ யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதிக்கிறான். பார்வோனை ஆசீர்வதித்து எல்லா பிள்ளைகளோடு அங்கே எத்தனை வருஷம் இருக்கிறான்? எத்தனை வருஷம் அவன் இருந்தான்னா ஆதியாகமத்தின் புத்தகம் 17 வருஷம் என்ன செய்தான்? இந்த யாக்கோபு யோசேப்பின் இடத்துல என்ன செய்தான்? அங்கே இருந்தான். சரி, அப்போ 17 வருஷமும் நல்ல அதிகார தோரணையில் நல்ல செல்வமும் செழிப்புமாக இருந்து அவன் 49:33 என்ன செய்தான்? மரித்து போகிறான். 50:26 யோசேப்பும் என்ன செய்தான்? மரித்து போகிறான். அப்போது 2 பேரும் மரித்து போகிறாங்க. இப்போது மிகப்பெரிய ஒரு சம்பவத்துக்குள்ள என்ன செய்கிறாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் வர்றாங்க. அப்போது யாத்திராகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6-7 நான் வாசிக்கிறேன். யோசேப்பு யாத்திராகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6-7-8 நான் வாசிக்கிறேன். யோசேப்பு அவனுடைய சகோதரர் யாவரும் அந்த தலைமுறையார் எல்லோரும் மரணம் அடைந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பழுகி ஏராளமாக பெருகி பலத்திருந்தார்கள். தேசம் அவர்களால் நிறைந்திருந்தது. யோசேப்பை அறியாத புதிய ராஜா ஒருவன் எகிப்திலே தோன்றினான். என்ன கவனிங்க, இப்போ என்ன செய்யப்பட்டிருக்கிறதுனா இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் 70 பேர் இந்த எகிப்துக்கு போகிறாங்க. எகிப்துக்கு போய் அங்கே 17 வருஷம் யோசேப்பு அவனோட யாக்கோபு இருக்கிறாங்க. 17 வருஷம் இருக்கிறாங்க. இருந்து பழுகி பெருகிறாங்க. என்ன செய்கிறாங்க? பழுகி பெருகிறாங்க. அப்போ பழுகி பெருகும் பொழுது யார் மரித்து போகிறார் என்றால் முதல் தலைமுறை யாரெல்லாம் எகிப்து தேசத்துக்கு போனாங்களோ அவர்கள் ஒவ்வொருவராக மரிக்கின்றார்கள். அப்போது இவங்க மரிக்கும் பொழுது யார் இந்த யோசேப்பை அந்த அதிகாரியாக வைத்தானோ பார்வோன், அவன் உட்பட என்ன செய்கிறான்? எல்லாம் மரிக்கிறான். ஏன்னா யோசேப்புனா யாருன்னு அந்த பார்வோனுக்கு தெரியும். பார்வோன் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தான், நாம் என்ன அவருக்கு செய்தோம் என்று இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது அப்பொழுது முதல் தலைமுறை 2ஆம் தலைமுறை எல்லா பிள்ளைகளுக்கும் பார்வோன்னா யாருன்னு தெரியும். யோசேப்புடைய பிள்ளைகள் யாக்கோபுடைய பிள்ளைகள் என்னன்று அந்த பார்வோனுக்கும் தெரியும். இப்போ இந்த முதல் தலைமுறையில் இருக்க பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்கிறாங்க? மரித்து போகிறாங்க. பார்வோன் உட்பட மரித்து போகிறான். இப்போ ஒரு மிக முக்கியமான ஒரு கட்டத்தில் இருக்கிறாங்க. என்ன கட்டம் அப்படின்னா, இவங்க சாதாரணமாக இருக்கிறாங்க, பழுத்து போய் பழுகி போய் இருக்கிறாங்க. எகிப்து தேசத்தில் வதன்னு என்ன செய்கிறாங்க? பெருகிறாங்க. ஒரு வரலாற்று உண்மையை நான் சொல்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அதாவது குறைந்தது ட்ரிப்ளெட்ஸாக தான் இருந்திருக்கிறாங்க. ஒரே பிரசவத்தில் 4, 5 என்று பிறக்கக்கூடிய அந்த பிறப்பு அவங்களுக்குள்ள சராசரியாக நிகழ்ந்தது, நடத்தப்பட்டது. ஏன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம் 6 லட்சம் புருஷர்கள் என்று சொல்லப்படும் பொழுது 6 லட்சம் புருஷர்களுக்கு வாய்ப்பே கிடையாது 400 வருஷத்துக்குள்ள என்கிறாங்க. அப்படி என்றால் இந்த 400 வருஷத்துக்குள்ள இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள குறைந்தது ட்ரிப்ளெட்ஸ் தான் இருக்கலாம். ட்வின்ஸு, ட்ரிப்ளெட்ஸு குறைந்தபட்சம் சராசரி. ஒருத்தர் தானா உங்கள் வீட்டில் பிறந்தது? ஐயா, ஏன்னா சராசரி 4, 5, 6 என்று பிறக்கக்கூடிய அந்த நிலைப்பாடு தான் எல்லா இஸ்ரவேல் ஜனத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜனத்துக்குள்ள சராசரியாக இருந்துச்சு. அப்படி தான் அவங்க இருந்தாங்க. 1, 2 பேர் தான். 1 தானா? என்னங்க 2 தானா? ஐயோ, அப்படிங்கிற மாதிரி நிலையில் தான் இருந்தாங்க.
அப்போது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இங்கே ஆதியாகமம் 1:7 மன்னிக்க யாத்திராகமம் 1:7 இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பலுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. தேசம் அவர்களால் நிறைந்து இருந்தது. அப்படி என்றால் இந்த பூமியில் இப்படிப்பட்ட ஜனங்கள், பழுகி பெருகின ஜனம் இந்த உலகத்தில் எந்த ஜனமும் இல்லை. எந்த ஜனம்னா அதான் இஸ்ரவேல் ஜனத்தை போல வேற எந்த ஜனமும் இப்படிப்பட்ட நிலையில் பிறப்பிக்க அல்லது பழுக இல்லை என்று தான் சொல்கிறாங்க. மறுபடியும் சொல்கிறேன், இஸ்ரவேல் ஜனங்கள் பழுகி பெருகினது போல உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஜனமும் எந்த இனமும் இப்படிப்பட்ட நிலையில் பழுகவில்லை, பெருகவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரமே இப்படி பழுகி பெருகினார்கள். இவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வாக்குத்தத்தம் அல்லது உடன்படிக்கை என்று சொல்லப்படுகிற அந்த வாக்குத்தத்தம் உடன்படிக்கையும் அவர்களோடு பயணித்தது நிமித்தமாக பழுகுனாங்க, பெருகுனாங்க, பலத்து இருந்தாங்க. தேசம் அவர்களால் நிறையத்தக்கதாக இருந்தது. ஒரு தகவலை சொல்கிறேன், ஆவிக்குரிய நிலையில் ஆவிக்குரிய சபைகளை உலகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய சபை மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சபைகள், ஆவிக்குரிய சபைகளும் இருக்கக்கூடியவர்களுக்குள்ள என்ன இருக்கிறது என்றால், பழுகவும் பெருகவும் பலத்து இருக்கவும் தேசங்கள் அவர்களால் நிறைந்திருக்கவும் மாத்திரமே தான் நீங்கள் இருக்கின்றீர்களை தவிர வேறு ஒன்றில்லை. ஏன் அப்படின்னா, இது ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம், ஈசாக்குடைய ஆசீர்வாதம், யாக்கோபுடைய ஆசீர்வாதம். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவுடைய கல்வாரி சிலுவையினால சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தின் மூலமாக உண்டான புதிய உடன்படிக்கையின் மூலமாக கிடைக்கப்பட்ட ஆசீர்வாதம் உங்களுக்குள் பலன் செய்கிற நிமித்தமாக நீங்கள் மாத்திரமே பலுகி பெருகி பலத்து இந்த பூமியில நிறைந்திருக்கிறத்தக்கதாக தான் தேவன் உங்களுக்குள் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தையும் அப்படிப்பட்ட ஒரு வல்லமையும் அப்படிப்பட்ட ஒரு பலனையும் உங்களுக்குள்ள வைத்திருக்கிறாரே தவிர வேறொன்று. நீங்க அலுவலகத்தில் இருக்கலாம், ஒருவேளை நீங்க சின்னவனாக தான் இருக்கலாம், ஆனால் உங்களுடைய ஞானம், உங்களுடைய அறிவு, உங்களுடைய அந்த எதையும் சரியாக அப்ரோச் பண்ணுற அந்த டாக்டிஸு உங்களுக்கு மாத்திரம்தான் இருக்குமே தவிர வேற ஒருத்தருக்கும் இருக்காது இருக்காது இருக்காது. ஆமென். ஏன் அப்படின்னா, புதிய உடன்படிக்கையினுடைய அந்த உடன்படிக்கை எப்படின்னா, பழைய உடன்படிக்கை என்னன்னா, ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதிப்பதற்காக அவனை அழைத்து ஒரு விலங்கை கட் பண்ண சொல்லி, சரிபாதியை கட் பண்ண சொல்லி, ஒரு பக்கம் தேவன் இன்னொரு பக்கம் ஆபிரகாம் இருந்து அந்த இரத்த உடன்படிக்கையை, அந்த பச்சை ரத்தம் மன்னிக்கும், அதான் பச்சை ரத்தம்னா அந்த இரத்தத்தின் மேலே ரெண்டு பேரும் கைப்பிடித்து என்ன செய்தாங்க, உடன்படிக்கை ஏற்படுத்தினாங்க. அந்த உடன்படிக்கை ஆபிரகாமுக்குள்ள இருந்தது. அந்த ஆபிரகாமுக்குள்ள உடன்படிக்கை எகிப்துக்கு வரும்பொழுது வீரியமாய் செயல்பட்டது. என்னது வீரியம்? இஸ்ரவேல் ஜனங்களை ஒருவனும் மேற்கொள்ள முடியாது, இஸ்ரவேல் ஜனங்களை ஒருவரும் கீழே தள்ள முடியாது, இஸ்ரவேல் ஜனங்களை ஒருவரும் அழிக்க முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உள்ள இருந்துதான் ஆசீர்வாதமும், இஸ்ரவேலுக்குள்ள இருந்துதான் இந்த பெருக்கமும், இஸ்ரவேலுக்குள்ள இருந்துதான் இந்த ஆசீர்வாதமும் பெருகுமே தவிர வேறொன்றும் கிடையாது. வேறொன்றும் இது பழைய உடன்படிக்கை. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தன்னுடைய இரத்தத்தின் மூலமாக, முதல்ல விலங்கினுடைய இரத்தத்தின் மேலே தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார், இந்த இரத்த உடன்படிக்கையின் மூலமாக பலுகி பெருகி பூமியை நிரப்புவாங்க என்று சொல்லி அந்த உடன்படிக்கை கொடுத்தார். ஆனால் கல்வாரி சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விலங்கினுடைய இரத்தம் அல்ல, தன்னுடைய இரத்தத்தையே இந்த பூமிக்கு கொடுத்து நாம அவரோடு இணைக்கும்படியாக ஒரு புதிய உடன்படிக்கையை நமக்கு ஏற்படுத்தினார். ஆகையினால தான் நாம் கம்யூனியன் போது பரலோகத்தினுடைய ஆசீர்வாதங்களை பெறத்தக்கதாக, பரலோகத்தின் பலனாய் பெருக்கத்தை அடையும்படியாக, பரலோகத்தின்படி தேவனுடைய அந்த மனதை நாம் பிரதிபலிக்கும்படி கல்வாரி சிலுவையில் நடத்தப்பட்ட அந்த நிகழ்வை கம்யூனியன் மூலமாக நாம் என்ன செய்கிறோம், அதை அனுஷ்டரிக்கிறோம்.
அதை அனுபவிக்கின்றோம். அப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இது என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை. நாம் இரத்தத்தை எடுக்கும் பொழுது இரத்த உடன்படிக்கை, இது புதிய உடன்படிக்கை அல்ல, பழைய உடன்படிக்கை அல்ல, இது புதிய உடன்படிக்கை. இந்த புதிய உடன்படிக்கையானது ஆபிரகாமுடைய, ஈசாக்குடைய, யாக்கோபுடைய இந்த உடன்படிக்கையை காட்டிலும் இந்த உடன்படிக்கையானது பெரிய, உன்னதமான, மேலான, ஆச்சரியமான, அதிசயமான உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை பெற்றவள் தான் நாம் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அப்போ எனக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, நான் இங்க சொல்லப்பட்டிருக்கு இஸ்ரவேல் புத்திரர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நாம எப்படி சொல்லணும்னா, நான் சொல்ற திருப்பி சொல்லுங்க, ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நான் மிகுதியும் பழுகி ஏராளமாய் பெருக பலத்தவர்களாய் இந்த பூமியில என்னை வைத்திருக்கிறார், தேசம் என்னால் நிறைந்திருக்கிறது என்றுதான் நாம் நமக்கு அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட நிலையில தான் அந்த வசனத்தை நாம் பார்க்க முடியும், பார்க்க வேண்டும். ஆமென். இது கர்த்தர் ஒவ்வொருவனுக்குள்ளேயும், கர்த்தர் ஒருத்தனுக்குள்ளேயும் என்ன வைத்திருக்கிறார்? இந்த காரியத்தை வைத்திருக்கிறார். இந்த காரியமானது எல்லா இந்த உலகத்தில் செய்யப்படுகிற இந்த காரியத்தில் எல்லாம் நடைமுறையில் இருக்கக்கூடிய எல்லா பலத்தை காட்டிலும் மேலாக அல்லது மீண்டு வருகிற அல்லது எதிராக செயல்பட்டு, அதாவது வெற்றி கொண்டு மேலே எழும்புகிற கூடிய வல்லமை. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், என்னன்னா வாசிங்க ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புத்தகம் 3:17 வாசிங்க. பின்பு அவர் ஆதாமை நோக்கி செவி கொடுத்து பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். யாரு? பொண்டாட்டி பேச்சை கேட்கிற எந்த மனுஷன் இந்த பூமியில அவன் இருந்தானோ அவன் நிமித்தம் பூமி என்ன செய்யப்பட்டிருக்கும்? சபிக்கப்பட்டிருக்கும். ஆதாம் என்ன செய்தான்? தான் பொண்டாட்டி பேச கேட்டான். அவன் சொல்றதை கேட்ட, நான் சொல்றதை கேட்பதை காட்டிலும் உன் பொண்டாட்டி சொல்றதை கேட்டதுனால என்னாச்சு? பூமி சபிக்கப்பட்டிருக்கும். அப்போ பூமியானது சாபத்தை பிறப்பித்து கொண்டிருக்கிறது. பூமியானது இந்த உலகத்தில் எதை பிறப்பித்து கொண்டு இருக்கிறது என்றால் சாபத்தை பிறப்பித்து கொண்டிருக்கிறது. சாபமானது ஒவ்வொரு மனுஷனையும் ஆசீர்வதிக்க முடியாமல், ஆசீர்வாதத்தை அடைய முடியாமல் சாபத்தை தனக்குள் இருந்து மகா வல்லமையாய் பிறப்பித்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த ஆபிரகாமுடைய உடன்படிக்கை, இந்த தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஒரு விலங்கின் மேல, ஒரு கன்றின் மேல என்ன செய்தார்? இந்த உடன்படிக்கை ஏற்படுத்தினார். அப்படி என்றால் இந்த உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்ட அந்த நாளில் அந்த கன்றானது தன்னுடைய இரத்தத்தை இந்த பூமியில சிந்துது. அப்போ பூமியில சிந்தும் பொழுது அந்த சிந்தப்பட்ட அந்த கன்றினுடைய இரத்தம் பூமி பிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சாபத்திற்கு எதிராக என்ன செய்கிறது? வினையாற்றுகிறது. ஆமென். சாபத்திற்கு எதிராக வினையாற்றுகிறது. இது பழைய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை தான் பேசுறேன். அப்போ பூமிக்கு விரோதமாக சாபத்தை பிறப்பித்து கொண்டிருக்கின்ற இந்த பூமிக்கு விரோதமாக தேவனுடைய இந்த இரத்த உடன்படிக்கை இந்த பூமி சாபத்திலிருந்து ஆபிரகாமை பாதுகாக்க, போஷிக்க, பெருக்க, அவன் ஆசீர்வாதமாக இருக்க, பழுக, செழித்திருக்க இந்த இரத்த உடன்படிக்கை அந்த ஆபிரகாமுக்குள் இருந்து என்ன செய்கிறது? இந்த பழைய உடன்படிக்கை, இரத்த உடன்படிக்கை அவனுக்குள் இருந்து இந்த பூமி சபிக்கப்பட்ட அந்த சாபத்திற்கு எதிராக வினையாற்றி அவனை என்ன செய்து கொண்டிருக்கு? ஆசீர்வதித்து கொண்டிருக்கு. அவன் போறானா? போறான். போய் 5 ராஜாக்களை என்ன செய்கிறான்? தன் வீட்டில் இருக்கிற 318 பேரை வைத்து கொண்டு பாத்திரம் துளக்கிறவன், மாடுக்கு சாணி அல்றவன், மாடுக்கு வைக்கல் பண்ணுறவன், மாட்டை மேய்க்கிறவன், தொழுவத்தில் வைக்கிறவன், தண்ணி பாய்ச்சுறவன், தண்ணி காமிக்கிறவன், மாடை குளிப்பாட்டுறவன், அவனை வச்சு நல்ல பாண்டித்யம் உள்ள, அதாவது போர் பயிற்சி பெற்ற நல்ல பாண்டித்யம் உள்ள 5 ராஜாக்களை மேற்கொண்டான். காரணம் இரத்த உடன்படிக்கை.
சாபம் இருக்கின்ற இந்த உலகத்தில் இரத்த உடன்படிக்கை அந்த சாபத்தை மீறி அந்த சாபத்திற்கு எதிராக அவனுக்கு ஜெயத்தை கொடுக்குது. ஏராளமான செல்வங்கள். ஆபிரகாம் மேய்ப்பர்கள் மேய்த்த இடத்துல பழுகி பெருகிறாங்க. யாரு? ஆபிரகாம் பெருகிறான். காரணம் இரத்த உடன்படிக்கை. ஆபிரகாமுக்குள் இருந்து இந்த பூமியானது ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பர்களுக்குள்ள செயல்பட்டு அந்த மந்தையெல்லாம் ஒரு குட்டி இல்லை, 5 குட்டி 4 குட்டி என்று சொல்லி எல்லாமே போடுது. அப்படியே பழுத்து போகுது, பலத்து போகுது. இது சாதாரண சாபம் நிறைந்த இந்த உலகத்துடைய பலன் இந்த மனுஷனுக்குள்ள செய்து கொண்டிருப்பதை காட்டிலும் அதை மேற்கொண்டு இரத்த உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கையாக இந்த இரத்த உடன்படிக்கை ஆபிரகாமுக்குள்ளே செயல்பட்டது, ஈசாக்குள்ளே செயல்பட்டது, யாக்கோபுக்குள்ளேயும் செயல்பட்டது. யாக்கோபை பற்றி நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? லாபான் இடத்துல 10 முறை யாக்கோபை லாபான் ஏமாத்துறான். ஆனால் இரத்த உடன்படிக்கை, ஆபிரகாமோடு செய்த இரத்த உடன்படிக்கை பழுகினார்கள், பெருகினார்கள், பலத்தாங்க. ஆமே, அல்லேலூயா. இது பழைய உடன்படிக்கை. அப்போ புதிய உடன்படிக்கை என்று வரும்பொழுது ஆண்டவராகிய தேவன், ஆண்டவராகிய கிறிஸ்துவை இந்த பூலோகத்திற்கு அனுப்பி பழைய உடன்படிக்கையின்படி அவர்கள் என்ன செய்ய முடியாது? இந்த பூமியில வாழ்ந்து கொண்டு இந்த பூமியானது சாபத்தை பிறப்பித்து கொண்டிருக்கிற அந்த சாபத்திலிருந்து அவர்கள் விடுதலை பெற்று இந்த சாபத்திலிருந்து அவர்கள் வென்று அந்த பலனை இந்த பழைய உடன்படிக்கை, இந்த இரத்த உடன்படிக்கை அந்த வென்று இவர்கள் செய்ய வேண்டும் என்றால் நேரமாகும். ஆகவே விலங்கினுடைய இரத்தம் அல்ல, என் குமாரனுடைய இரத்தத்தின் மூலமாக என்ன செய்கிறேன் என்றால் இந்த பூமிக்கு என் குமாரனை அனுப்பி ஒரு புதிய இரத்த உடன்படிக்கை ஏற்படுத்துகிறேன். அப்போ பழைய உடன்படிக்கை இருக்கிறது, பூமி சபிக்கப்பட்டுருச்சு. அந்த சாபத்தின் பலனை, அந்த சாபத்தின் வல்லமையை இந்த பூமியில் உள்ள மக்கள் எல்லாம் அதை பெற்று அனுபவித்து கொண்டு இருக்கிறாங்க. முன்னாடி வரணும், மேலே வரணும், அதை உயர்வாக வரணும்னு நினைக்கிறாங்க. இந்த சாபமானது அவங்க பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கு. அதிலிருந்து தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை மீட்டு, இழுக்கிறியா நீ சாபமே, என் பிள்ளையை நீ இழுக்க முடியுமா? இரத்த உடன்படிக்கையை நான் செய்கிறேன், பழைய உடன்படிக்கை செய்தார். அதை அப்படியே வச்சுங்க. புதிய உடன்படிக்கை இது மனிதனை மீட்பது மாத்திரமல்ல, சாபத்திலிருந்து விடுதலை மாத்திரமல்ல, இந்த உலகம் இந்த சாபத்தின் மூலமாக பிறப்பித்து கொண்டிருக்கின்ற வறுமை, ஏழ்மை, இயலாமை என்ற காரியத்தை இந்த மனுஷனுக்குள்ள பிறப்பித்து அவன் மேலே வராதபடிக்கு, பழுகாதபடிக்கு, பூமியை நிரப்பாதபடிக்கு, பழுத்து இல்லாதபடிக்கு, பலத்து இல்லாதபடிக்கு அவனை இந்த சாபமானது ஒவ்வொரு நாளும் இழுத்து கொண்டு இருக்கிறது. அப்படி என்றால் இந்த பூமியில் இருக்கக்கூடிய பழைய உடன்படிக்கை இந்த பூமிக்குரிய காரியத்தை மாத்திரமே பிறப்பித்து கொண்டிருக்கிறது. நான் ஒரு காரியத்தை செய்யட்டும், என் குமாரன் மூலமாக இந்த பூமிக்குரிய காரியத்தை மேற்கொண்டு ஆசீர்வாதத்தை மாத்திரமல்ல, பரலோகத்திலிருந்து இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தை ஆவிக்குரிய மண்டலத்திலிருந்து அவர்கள் பெறத்தக்கதாக இந்த குமாரனுடைய இரத்தம் வழி செய்யும் என்று சொல்லி குமாரன் அனுப்பினார். அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த விலங்கினுடைய இரத்தம் ஆவிக்குரிய மண்டலத்திலிருந்து பெறப்படவில்லை, பெற்றுக் கொடுக்கவில்லை, உலகத்திலிருந்து தான் பெறப்பட்டது, பெற்றுக் கொடுத்தது. ஆனால் புதிய உடன்படிக்கையின் இரத்தம் இந்த உலகத்தினுடைய அனைத்து வஸ்துக்களையும் நமக்கு கொடுப்பது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய மண்டலத்தில் இருந்தும் இயேசுவினுடைய இரத்தம் புதிய உடன்படிக்கை எல்லாவற்றையும் பெற்றுக் கொடுக்கிறது. பழைய உடன்படிக்கையின் மிருகத்தினுடைய கன்றுடைய இரத்தமானது பூமிக்குரிய காரியத்தை மாத்திரம்தான் கொடுத்தது. பூமிக்குரிய சாபத்தை அது பிறப்பித்து கொண்டதை வென்று இந்த ஆபிரகாமை ஆசீர்வதித்தது. என் பிள்ளைங்க இயேசுனுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டவங்க இந்த பூமிக்குரிய சாபத்தை மாத்திரம் வென்று கொடுப்பது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய மண்டலத்திலும் தருவிக்கத்தக்கதாக, ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய சகல வஸ்துவும் அவர்கள் பெறத்தக்கதாக இயேசுனுடைய இரத்தம் கிரியை செய்தாங்க. இதுதான் பழைய உடன்படிக்கையின் இரத்த உடன்படிக்கை.
புதிய உடன்படிக்கையினுடைய இரத்த உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கையின் இரத்த உடன்படிக்கை மாமிச ஒரு விலங்கினுடைய இரத்த உடன்படிக்கை. புதிய ஏற்பாட்டினுடைய இரத்த உடன்படிக்கை இது மாமிச உடன்படிக்கை அல்ல, குமாரனுடைய ஒரு தெய்வத்தினுடைய இரத்தம் இங்கே சிந்தப்பட்டு அந்த இரத்தத்தின் மூலமாக உண்டாக்கப்பட்ட இந்த உடன்படிக்கை என்பது இந்த பூமி பிறப்பித்து கொண்டிருக்கிற சாபத்தை வென்று மாத்திரமல்ல, பரலோகத்திலிருந்தும் காரியங்களை தருவிக்கத்தக்கதாக, பெறத்தக்கதாக, டிரா பண்ணத்தக்கதாக இந்த இரத்த புதிய உடன்படிக்கையாக இயேசுடைய இரத்தம் நமக்கு உதவி செய்கிறது. இதுதான் அற்புதம். இங்கே தான் சொல்லப்பட்டிருக்கு, பழுகிறாங்க, பெறுகிறாங்க. பழைய உடன்படிக்கைக்காரர்களே அப்படி இருக்கும் பொழுது, புதிய உடன்படிக்கைக்காரர்களாகிய இயேசுடைய இரத்த உடன்படிக்கையின் மூலமாக மீட்கப்பட்டவர்களாகிய நமக்குள் பூமி பிறப்பித்து கொண்டிருக்கிற சாபத்திற்கு எதிராக வெற்றி கண்டு அது பழுகி பெருகி பூமியை நிரப்புவது மாத்திரமல்ல, ஆசீர்வாதத்தை பெறுவது மாத்திரமல்ல, செழிப்பை அடைந்து பெருகுவது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய மண்டலத்திலிருந்தும் தருவிக்கத்தக்கதாக, டிரா பண்ணத்தக்கதாக, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த இரத்த உடன்படிக்கை உதவி செய்கிறது. இதைத்தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அப்போ இந்த உடன்படிக்கை, இரத்த உடன்படிக்கை இன்னும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கைகளுக்குள்ளே என்ன விசேஷத்தவைகளாக இருந்தது, எப்படி அது விசேஷத்தவைகளாக இருந்தது என்று சொல்லி வருகிற நாட்களில், வருகிற வாரம் நம்ம தியானிப்போம். கண்களை மூடுவோம் அந்த காலவெல்ல. ஹல்லேலூயா. நேசிக்கின்ற எங்கள் பரலோக பிதாவே, குமாரனாகிய நாமத்தினுடைய சமூகத்தில் வருகிறோம். யாத்ராமத்தின் புத்தகம் 1:7 எங்கள் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்து, ஆண்டவரே, இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பழுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள், தேசம் அவர்களால் நிறைந்தது என்று அந்த வசனத்தின்படி, ஆண்டவரே, பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கக்கூடிய அந்த உடன்படிக்கை, இரத்த உடன்படிக்கை அப்படி பேசுமானால், அப்படி அந்த நிலைக்கு அவர்களை கொண்டு வருமானால், புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய இரத்த உடன்படிக்கை கர்த்தாவே, எங்களை இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட புதிய ஏற்பாட்டின் இரத்த உடன்படிக்கையில் இந்த பூலோகத்தில் மாத்திரமல்ல, பரலோகத்தில் ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கத்தக்கதாக காரியங்களை எங்களுக்கு கொண்டு வந்து எங்களை ஆசீர்வதித்து விட்டது. நாங்கள் அதை பெற்று இந்த பூமியில் பழுத்து, ஆண்டவரை பெருகி, ஆண்டவரை ஹல்லேலூயா, தேசம் எங்களால் நிறையத்தக்கதாக இந்த காரியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்திருக்காய். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உலகத்தில் ஆண்டவரே, மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் கர்த்தாவே, ஹல்லேலூயா, உம்முடைய ஹல்லேலூயா அந்த இரத்த உடன்படிக்கையின் மூலமாக மீட்கப்பட்டுள்ள சரீரத்தில் இருக்கக்கூடிய வியாதிகள், பலவீனங்கள் நீக்கப்பட்டு அவர்கள் ஆண்டவரை சுகத்தை பெற்றுக்கொண்டு இந்த பூமியில மாத்திரமல்ல, ஆவிக்குரிய மண்டலத்திலும் அவர்கள் ஆண்டவரை சகல வஸ்துவும் பெறத்தக்கதாக அவர்களுக்கு கிரியை செய்தமைக்காமக்கு நன்றி செலுத்துகிறோம். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, நன்மை நாளை முடிச்சுட்டுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க, நாமத்தை மேம்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஒரு பாடலை பாடி ஆண்டவருக்கென்று காணிக்கை செலுத்தி அவருடைய நாமத்தை நாம் பலிகளின் மூலமாக, காணிக்கை பலிகளின் மூலமாக உயர்த்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.